ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில சீட்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொன்றை மரத்தோட விதைகள் தாங்க. இந்த கொன்றை மரத்தோட விதைகள் வந்து இலைகள், பட்டைகள், பூக்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது வந்து சிவன் கோயிலில் தான் நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். முடிஞ்ச பொது இடங்களில் ஒரு பார்க்கில் இந்த செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் என்கிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த கொன்றை மரத்தோட விதைகள் மட்டும் நான் உங்கள் கூட ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வரணுன்ற ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னமும் இந்த சீட்ஸை நான் ஏன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன்னா, இந்த கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் இருக்கே, அது வந்து கொடுக்க தாங்க தெரியும். எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது தான் அதில் உண்மையான விஷயத்தை நம்ம உணர முடியும். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போய் எல்லாருமே வந்து என்னை ப்ளஸ் பண்ணி அமுதா அம்மா, கோயில்பட்டி அமுதா அம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ரேவதி அம்மா, இப்போ வந்து டாக்டர் அம்மா சுதா இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொருத்தவங்களோட பிளெஸ்ஸிங்கும் எனக்கு கிடைக்குது. ஸோ எப்போவுமே இந்த சீட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அவங்க என் கூட பேசிக்கிட்ட ஒரு சில வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. என்கிட்ட நிறைய அடினியம் பிளான்ஸ் இருக்கு. அதுல சீட்ஸ் நிறைய இருக்கு. அத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பிளான்டா பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணி சேல்ஸ் கொண்டாந்தாலும் சரி, வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீட் கொடுத்தீங்கனாலும் சரி, எது வேணா நீங்க செஞ்சுக்கோங்க. பட் ஆனா உங்களுடைய மனதை வந்து நான் வந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதுக்காக செய்யறேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் உங்களுடைய வீடியோ பார்த்தோம்னா ஐ வாஸ் சோ டச்ட். அதுக்காக ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசினேன்டா. ஓகேமா, தேங்க்யூமா, தேங்க்யூ. எந்த ஊருங்க நீங்க? பண்ருட்டிமா, பண்ருட்டி. ஓ, பண்ருட்டியா? சரி, எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க. நான் சீட்ஸ், அடினியம் சீட்ஸ் அனுப்புறேன். நீங்க சும்மா மணல்ல போட்டு வச்சா உங்களுக்கு எப்படி வளர்த்தணும் தெரியுமா? தெரியுமா, தெரியும். ஓகே, அப்புறம் என்ன, நீங்க போட்டு வைங்க. ஒரு 3 months 6 monthsல அது பிளான்ட், அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பிளான்ட்ட நீங்க சேல்ஸ் பண்ணாலும் சரி. பட் அது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்கணும்ங்கறதுக்காக நான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேமா, தேங்க்யூமா. நீங்கம்மா, உங்க நேம்மா? நான் வந்து ஈரோட்ல இருந்து பேசுறேனுங்க. நான் ஒரு டாக்டர். ஓகேமா, ஹாஸ்பிடல் ரன் பண்றேன். ஓகேமா. எங்க இருக்குமா உங்க கிளினிக்? ஈரோடு. சரிங்கம்மா. ஹாஸ்பிடல் நேம்மா? மரகதவள்ளி ஹாஸ்பிடல். உங்க நேம் வந்து? மரகதவள்ளி சுதா. ஓகேமா, தேங்க்யூமா. நீங்க இவ்வளவு தூரம் வந்து டைம் எடுத்து எனக்கு கால் பண்ணி பேசுறது ரொம்ப சந்தோஷம். இல்ல, உங்களத பார்த்தோம்னா எனக்கு வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ இத கோல்மால் வேலையெல்லாம் செய்யறாங்க. இவ்வளவு நேர்மையா நீங்க செய்யறவங்களுக்கு நான் என்னால என்னென்ன செய்ய முடியுமோ, எனக்கு லிலி பிளான்ட், பல்ப்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு. பட் ஆனா என்னால கலர் எல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. அதனால அது பூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு அந்த பல்ப் வேணாலும் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேமா. இப்போ கேட்டிங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க என் கூட பேசிக்கிட்ட விஷயம் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். யாருனே தெரியாது, முகம் தெரியாத நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பும் எனக்கு கிடைக்கும்போது இந்த சீட்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கூடையும் நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து திரும்ப பிளான்ட் ஆர்டர் பண்ணுற நிறைய கஸ்டமர் இருக்காங்க. 2-3 டைமெல்லாம் வந்து திரும்ப ரொம்ப நாள் கழித்து என்கிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த அவுரி சீடு வந்து ஸோ புதுசாக வேறு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இந்த அவுரி சீடு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். சிஸ்டர், இல்லை எனக்கு இதுதான் இல்லை, எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் சரி, அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் 100% நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பிளான்ட் எல்லாமே நம்ம எப்படி சேல் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி கொரியர் பண்ணிகிட்ருக்கோம், எஸ்டி கொரியரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து
உண்மையான அன்பை வந்து பகிர்ந்துக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இந்த குடுக்கத்தில் இருக்க சந்தோஷம் வந்து நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுத்தும்போது நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செய்கிறோம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இந்த பேரி ரோஸு இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரோஸுமே என்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பிளான்ட்டுன்னு இல்லைங்க, நீங்கள் என்ன பிளான்ட் வேணுனாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து எல்லோரும் வீடியோஸ்லாம் பார்க்காம என்ன இருக்குதுன்னு என்னை கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வந்து எல்லா வேலையும் நான் பார்க்கணும். உங்களுக்கும் ஃபோனுக்கும் மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் எனக்கு இருக்கிறதுனால ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வேணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்டி கொரியரில் நான் கொரியர் பண்ணி வச்சிடுறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் வந்து மண்டே பண்ணுவோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்றைக்கி தான் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்து ஈவினிங் டைம் தான் நான் கொரியர் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து 9 வரைக்கும் கொரியர் ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம அந்த ஈவினிங் பண்ணும்போது செடி வந்து அப்போவே பேக் பண்ணி அப்போவே நைட்டே ட்ராவல் ஆகும். ஸோ வெயில் படாமல் அந்த செடிகள் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிரும். இந்த ஃபுமேரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பியூர் ரெட் கலரில் இருக்க ஒரு ஃபுமேரியா இது. ஸோ இது ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. சில பேர் நினைப்பீங்க இந்த ஃபுமேரியாலாம் வந்து பெரிய செடியாக ஆனதுக்கப்புறம் தான் பெரிய மரமாயிட்டு தான் பூ பூக்கும். சரி வந்து வச்சா இடத்த அடைச்சிக்கும் அப்படின்லாம் நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. சின்ன ஜாடியில் நீங்கள் வச்சாலே நல்லா அழகாக பூ பூக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கொரியரில் இவ்வளோ பெரிய செடி அனுப்ப முடியாது. உங்களுக்கு ரூட்டோடு இருக்க செடி வேணும், இல்லை எனக்கு கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னலாம் அதுக்கான அமௌண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபுமேரியாலாம் வந்து நம்ம வந்து மண்ணை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோ பீட் வச்சு சில பேருக்கு வளர்க்க தெரியுமா என்னன்னு தெரியல. இது வெறும் கட்டிங்ஸ் அமிச்சாலே ஈஸியாக வளர்த்துடலாம். ஆனால் வந்து நம்ம கோகோ பீட்னு வச்சு கொஞ்சம் லாங் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நம்ம அமுச்சிட்ருக்கோம். ஸோ இந்த விதைப்பகிர் பயணம் வந்து எப்போவுமே தொடருங்க. நீங்கள் வந்து எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்ன வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்கள் கூட வந்து இந்த பிளான்ட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் என்ன சீட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் எனக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் சேனலில் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிகள்லாம் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. சாமந்தி வந்து இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் சாமந்தி. ஒவ்வொரு கலர் சாமந்தியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வீடியோங்க. இந்த சாமந்தி செடிகள் வந்து இது வந்து மெரூன் கலருன்றது இது லீஃபை பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மெரூன். இது லீஃப் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இதோட இலைகள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் இருக்க டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு செடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாற்றுகள் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து நம்ம பதியம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரு கூடயுமே இந்த பிளான்ட்டை ஷேர் பண்ணிக்கணும். நிறைய பேர் சாமந்தி செடிகள் கேட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சாமந்தி. இது குட்டி பிளான்ட்டு பாருங்கள் லீஃப் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நாள் இந்த சாமந்தி செடிகளோட பழகுனதுனால ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குன்றதை என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்களுமே இதை ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த செடிகள் வந்து ஹெல்த்தியாக வளர்ந்ததுக்கப்புறம் தாங்க நிறைய கட்டிங்ஸ் எடுத்து பதிய வைக்க முடியும். ஸோ இப்போவே வந்து நிறைய பேர் செடி கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.